லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு தனிச்சு நிற்கிறாருன்னு வைங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பெரிய யோகக்காரன் சார். ஈவன் தனிச்ச குருவே நிற்கலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல. 7ல் தனிச்ச குரு நின்னா கூட அந்த ஜாதகனுடைய முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எப்படின்னா, தன்னுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியத்தை காட்டிலும் இவருடைய சம்பாத்தியம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு ஒன்று. இன்னொன்று, அவங்க அப்பாவை காட்டிலும் இவருக்கு மதிப்பு, மரியாதை, சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கூடுதலாக இருக்கும். சொத்து நிறையா சம்பாதிப்பார். தகப்பனாரை காட்டிலும் கூடுதலான சொத்து சம்பாதிப்பார். அந்த சொத்துக்கேற்ற வருமானத்தையும் அவர் அடைவார். அது மட்டும் இல்லாமல் இவர் சம்பாதிக்கிற சொத்து இவருடைய பிள்ளைகளுக்கும் போகும். அவங்களும் அதாவது தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டியெல்லாம் உருவாக்குவாங்க. ஸோ 7ஆம் பாவத்தில் குரு தனிச்சு நின்னா கூட பிரச்சனை இல்லை. கல்யாணம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் வரக்கூடிய மனைவி நல்லா அன்பான மனைவியாக இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி குண்டான தேகமாக வந்துடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி.